ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். ஒரு சின்ன இடைவெளி, கொஞ்சம் அப்படி வெளியில் கல்யாணம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு சூழ்நிலையே சரியாக வரலைங்க. இன்றைக்கும் ஒரு சின்ன டென்ஷன் தான், இருந்தாலும் ஒரு மாதம் ஆக போகுது அப்படின்னு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா பகுதி 76ங்க, 19/6/24. இன்னத்த தலைப்பு இடையன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரியும் இடையன்னா யார் அப்படிங்கிற ஒரு நிலை. காலம் இடையன்னு யாரை சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, சூரியன் சந்திரன் ஆண் பெண் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ராஜாராணி அமைப்பு. இங்கே சந்திரன் சூரியன் தாய் தந்தை அப்படின்னு காரகத்தில் கொடுக்கக்கூடிய நிலை. இங்கே ஒரு முடிவு காலம்னு வந்தாலும் தாயும் தந்தையும் நிற்கக்கூடிய நிலைங்க. இப்போ ஆண் பெண் குடும்பம் முடிவு அப்படின்னு ஒரு கால ஓட்டம் நமக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய நிலை. கால ஓட்டம் கொடுத்துட்டு போகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போது ஆண் பெண்ணாக இருந்து குடும்பம்னு வர்றதுக்கு இடையில் இருக்கக்கூடியது ஒரு புதன் பகவான். குடும்பம் ஆன பிறகு ஒரு முடிவை நோக்கி போகல, இதுக்கு ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடியவர் ஒரு புதன் பகவான் சொல்லக்கூடிய அமைப்பு. மும்மூர்த்திகள் எடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இடையன்னு சொல்லக்கூடியவர் அவர் பெரும்பாலத்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிவயிறு பிறப்புறுப்பு, முடிவுன்னு சொல்லக்கூடிய தலை இடையில வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னம்னாலும் இது வந்து பார்த்தாலும் ஒரு ஒரு மூச்சு இருதயம் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இதுவும் அப்படித்தான் ஒரு பெருமாளை தொட்டுவிட்டு இது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படித்தான் ஒரு 3 தலைப்பு கொடுத்துட்டு அப்படி ஒரு மும்மூர்த்திகளில் பார்த்தாலும் நடுவில் நிற்கக்கூடிய ஆள், பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நிற்கக்கூடியவன் இடையன். இடையன் அப்படின்னம்னா என்ன சொல்லிக்கும் அப்படின்னம்னா, ஆடு மாடுகள் மேய்ப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப காலத்தில் அப்படி பலன் உண்டுங்க. ஆடு மாடு மேய்த்தல் என்பதை விட அதை பராமரித்து கொண்டு வருவன், அதை வாழ வைத்து கொண்டு வருவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடிய நிலை. அப்புறம் ஜீவராசிகளை வாழ வைக்கக்கூடிய ஆட்கள், ஆண் பெண் ஒரு குடும்பத்தை கொண்டு வர்றதும் இடையன்தான். அதை ஒரு முடிவுக்கு கொண்டு போகும் இடையனை கொண்டாந்து சேர்த்துறாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. உற்பத்தி ஒரு குழந்தை பிறக்கிறது பிரம்மான்னா, அடுத்தது காப்பாற்றுறது விஷ்ணு, முடிவு சிவன் அப்படின்னு அந்த மும்மூர்த்திகளில் பார்த்தோம்னாலும் இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்டவன் இடையன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது ஒரு பெரும்பாலும் எல்லா மதத்துலேயுமே அந்த ஒரு ஆடு மாடுகள் மேய்ப்பவன் தான் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் கொடுப்பாங்க. இதில் இடையன் வந்து பார்த்தா நம்மளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா இடையன் தான். அந்த வம்சமாகட்டும், அந்த வாழ்ந்த விதமாகட்டும், அப்படி ஆடு மாடுகளை காப்பாற்றினதாகட்டும், அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடைய குலத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துட்டு போன ஒரு அமைப்பு. ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடையன் கொண்டு வர நிலைங்க. இங்கே இடையன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தோம் அப்படின்னம்னா, இது காலபுருஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 3வது இடமா வந்து சேரக்கூடியது புத பகவான். 3ஆம் பாவம் அப்படின்னாலே இது வந்து நெருப்பு நிலம் காற்று ராசியாக வந்து சேரக்கூடியது 3ஆம் பாவம்னு பேசுனீங்க அப்படின்னம்னா ஒரு காற்று ராசி, ஒரு ஆசைப்படக்கூடிய இடங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஒரு ஒரு இசைக்கருவி வாசிக்கணும், கையை வச்சு வாசிக்கிறது, வாயை வச்சு வாசிக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம்னா 3ஆம் இடம்னு சொல்லலாம். இப்போ அது இடையன் கையில் இருக்கக்கூடிய ஒரு கருவி என்னென்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் புல்லாங்குழல் தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னா புல்லாங்குழலாக அவர் நம்மளை வாசிக்கிறாருங்க. நமக்கு ஒரு வரத தேசிகன்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் ஒரு வீடியோ. அதில் சொன்னது என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் புல்லாங்குழலாக மாறிடுங்க அப்படிங்கிறதான் ஒரு வாசகம். நீங்கள் புல்லாங்குழலாக மாறிட்டீங்க அப்படின்னம்னா அதை இடையன் அவர் பார்த்துக்குவார், அவர் வாசிக்குவார், உங்கள் வாழ்க்கையே அவர் கையில் ஒப்படைச்சிருங்க, நீங்கள் புல்லாங்குழலாக மாறிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அதில் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு கீதையினோட சாராம்சத்துலேயும் அதுதான் சொல்லுதுங்க. எங்கிட்ட நீ விட்டுரு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாராம்சத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த புல்லாங்குழல். கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழலாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னம்னா அவர் நம்மளுக்கு எப்படி தேவை, என்ன இசை வேணுங்கிறத அவர் பார்த்துக்குவார். அப்படின்னா கடமையை செய், கர்மத்தை செய், பலனை எங்கிட்ட விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த ஒரு 3ஆம் இடம் காற்று கருவிக்கு உண்டான இடம். கை தாளம் போடுறதுக்கு, வாய் பேசுறது, பாட்டு இசை கேட்குறது, பார்த்தா எல்லாமே உங்களுக்கு அந்த 3ஆம் பாவத்தை தொட்டுவிட்டு இஎன்டி இந்த
கழுத்து கண்டத்தை சொல்லிட்டு போகக்கூடிய இடம் 3ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அமைங்க. ஒரு புல்லாங்குழல்னு சொல்லக்கூடியதே அந்த பரமாத்மா கையில் காற்று கருவியாக இருக்கக்கூடிய இடம்தான் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனம்ங்க. இது பார்த்தோம்னா காலத்தினோட 3ஆம் பாவம், காமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இரட்டை ராசி, ஆண் பெண் சேர்க்கை அல்லது ஆண் பெண் ஒரு காதல் வயப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 3ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ ஒரு அன்பு, ஒரு காதல் வயப்படுறது, ஆசைப்படக்கூடிய இடம், இதெல்லாம் ஒரு ஆண் பெண் சம்மந்தப்பட்ட இடம்ங்க. விசுத்திங்கிற ஒரு சக்தி இருக்கக்கூடியது, தட் மீன்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன விரும்புகிறீங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குது, இது வெளிப்படுத்தக்கூடிய இடம் இது புதன் பகவான். ஆண் பெண் சேர்க்கைன்னு சொல்லக்கூடியது. கிருஷ்ண பரமாத்மா எடுத்தீங்கனால் அப்படித்தான் அப்படி அவர் ஆசைப்பட்ட ஆட்களும் அதிகம், அவர் ஒரு வழிநடத்தின ஆட்களும் அதிகம்னு சொல்லக்கூடிய இடம் இந்த காமஸ்தானம். ஆசையில் ஓடக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய காமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு விசுத்தி எக்ஸ்ப்ரெஷனுக்கு உண்டான இடம்ங்க. அப்போ நம்ம மனசில் தோன்றதை சொல்கிறது, அப்படி ஒரு பேசுகிறது, ஒரு பாடுறது, இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு சங்கீதம் கலந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா ஒரு ஒரு அன்பில்ங்கிறத விட ஒரு காமத்தை மிக்ஸ் பண்ணிக்கிறது இருந்தாலும், இப்போ கண்ணன் ராதை எடுத்தோம் அப்படின்னம்னு வைங்க, அது காதல்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. அது நீயே நான், நானே நீன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இவங்க நினச்சா அவங்களுக்கு தெரியும், அவங்க நினச்சா இவங்களுக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய இந்த ஆண் பெண் இடைப்பட்ட இடம்னு சொல்லக்கூடிய ஒரு காமத்துக்கு உண்டான இடம், ஆண் பெண்ணை இணைச்ச இடம்னு சொல்லக்கூடிய ஒரு மிதுன ராசின்னு சொல்லக்கூடிய இடம், இரட்டை ராசின்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. எக்ஸ்பிரஷன் அதை கொடுக்கக்கூடிய இடம் பெருமாள். இவங்க தான் இப்படி இருக்கக்கூடியவங்களை இப்படி கொண்டாந்து சேர்த்துறதே இவர் மூலமாக தான். காதல் வயப்படுறது, அப்படி ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறது, அப்படி ஒரு மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னம்னா 3ஆம் பாவம் எக்ஸ்பிரஷனை காட்டக்கூடிய இடம்ங்க. காலம் நமக்கு 6ஆம் இடம் முக்கியமான இடமா சொல்லிக்குதுங்க. காலபுருஷனோட 6ஆம் இடம். அப்படி தலை வால் கைன்னு கொண்டு வந்தோம்னா இந்த இடம் ஒரு வயிறு தொப்புள் பகுதின்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. இது பார்த்தோம் மணிப்பூரகம் அப்படிங்கிற ஒரு பவருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இடம். தொப்புள், இதை நாபி கமலம்னு எடுப்பாங்க. ஏன் இந்த கமலம்ங்கிறது கூட சேர்த்தணும், நாபின்னு சொல்லாமல் நாபி கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னம்னா வெளித்தொடர்புக்கு முதல்ல உருவாகக்கூடிய ஒரு உறுப்பு நாபி தான். காரணம் என்னன்னா, அம்மாகிட்டேருந்து நமக்கு குழந்தைக்கு வரக்கூடிய ஒரு கடத்தல்கள், ஒரு உணவாகட்டும், ஒரு எண்ணமாகட்டும், எதாகட்டும், ஜீன்கள் கடத்தக்கூடியதே முதல்ல உருவாகக்கூடிய இடமே இந்த 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதன் பகவான் படுவலிமையாக இருக்கக்கூடிய இடம்ங்க. அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம்னு 3 வாங்கிட்டு இருக்கக்கூடிய இடம். இதைத்தான் நம்ம பெருசாக ஒரு வைப்ரேஷன் சொல்லக்கூடிய நாபி கமலம். ராம்ங்கிற வைப்ரேஷனே இந்த இடம் தான். ராமரை தொட்டு வரக்கூடிய ராம்ங்கிற வைப்ரேஷனே இந்த தொப்புள் நாபி கமலத்தில் தான் கிடைக்கும். அப்போ இதை வைப்ரேட் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சக்திகள் எப்போ வேண்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ அந்த காலத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தொப்புள் கொடியை எடுத்து பதப்படுத்துவாங்க. எங்கள் அப்பாலாம் வைத்தியராக இருக்கும்போது பார்த்தோம், எனக்கே பண்ணியிருக்காங்க. ஒரு தொப்புள் கொடியை வெயிலில் காய வச்சு அதை சும்மா ஒரு நரம்பு சைஸுக்கு ரொம்ப ஒரு ஆனவரை கட் பண்ணி ஒரு சத்து கழுத்தில் கட்டுவாங்க. அந்த சத்துக்குள்ளே போட்டு அடைச்சி பார்த்தோம்னா ஒரு கைத்தெல்லாம் இது கழுத்தில் கட்டி விட்டுருப்பாங்க. இடுப்புலையோ கழுத்துலையோ சத்துங்கிற காலத்தில் இருக்கும். எந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் அதை ஒரு பீஸ் எடுத்து அப்படி தாய்ப்பாலில் உரைச்சி கொடுத்தோம்னா ரெக்கவர் ஆகும். லிவர் வேலை செய்யலையா, ஹார்ட் ஃபெயிலியராக எதாக இருந்தாலும் அதை கொடுப்பாங்க. இது நம்ம குழந்தைய சக்தி உருவாக்குன இடம்னு சொல்லக்கூடிய இடம். சத்து, அதுக்கு பேரே கழுத்தில் சத்து கட்டியிருப்பாங்க. சின்ன வயசில் எனக்கு கட்டியிருந்தாங்க. அது பார்த்தோம்னா என்ன எதுன்னு தெரியாமல் நம்மளாம் கழட்டி வீசி போட்டோம். ஆனால் அதில் பார்த்தோம், அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு அந்த வயராக ஒரு நைலான் மாதிரி இருந்ததுங்க. அது அப்புறமா தெரியும் போது அதனோட அருமை தெரியாமல் விட்டுட்டோம். அப்பாவும் எனக்கு சொல்லி கொடுக்கல, இப்படி கட்டியிருக்கேன்டா, இது உனக்கு ஆகுங்கிறத. அப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த காலத்தில் இது உண்டுங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு 30,000 கட்டு 50,000 கட்டு உங்களோட இதை நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறோம், ஃப்ரீசரில் வச்சுருக்கிறோம், எப்போ கேட்டாலும் தர்றோம்னு இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அதை உங்களுக்கு சேவ் பண்ணுறாங்க. ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்துட்டாலும் அதை சேவ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்களோ இந்த மந்திரம் தந்திரம் இருக்கக்கூடிய ஆட்கள் அதை சேவ் பண்ணி சத்துன்னு அந்த குழந்தை காலத்தில் ஆதாது காலத்தில் அவங்களோட ஒரு தொப்புள் கொடி அப்படி ஒரு செரைல் பண்ணி வச்சுருப்பாங்க.
அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. அதுக்குண்டான இடம் தான் இந்த மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய இடம். இதில் வந்து தான் நமக்கு வந்து ஒரு குழந்தையினோட உற்பத்தி கிடைக்கிற இடமே உழைப்பு. இன்றைக்கி வேணால் உழைப்புன்னு சொல்லலாம். அந்த குழந்தை உருவானதே இதை வச்சு தான் நமக்கு கொண்டு போய் நம்ம கடத்தின இடம். அம்மா மூலமாகவும் தொப்புள் கொடி மூலமாகவும் இதுக்கு பிறகு தான் தொப்புள் கொடியே உருவாகும். இதில் தான் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் கனெக்ஷன் கொடுத்த இடமே இந்த இடம் தான். இப்போ அப்படி தான் ஒரு கால் வழியாக தொப்புளில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தடவும்பாங்க, வயிற்று வழியாக அப்படி தேங்காய் எண்ணெய் தடவும்பாங்க. இன்னும் தொப்புளை காஞ்சி போகாமல் ஈரமாக வச்சுட்ருங்க, உங்களுக்கு நிறையா நோய்கள் குணமாகும் அப்படி சொல்லக்கூடியது இன்றைக்கும் வர ஒரு மருத்துவத்தில் அதிலெல்லாம் எல்லா பக்கமும் சொல்கிறாங்க. ஆரம்பாலத்துலேயே அப்படி தான் இருக்குங்க. தொப்புளுக்கு முதல்ல எண்ணெய் வச்சு போட்டு தான் தலைக்கு எண்ணெய் வைக்கிற வழக்கங்கள்லாம் இருந்ததுங்க. இன்றைக்கி பார்த்தா முடிஞ்ச அந்த தொப்புள் கொடியை ஒரு பசவாகவும் ஈரமாகவும் வச்சுட்ருக்க வரைக்கும் நோய்கள் நம்மளை ஒரு அண்டாது. நோய்களை சரி பண்ணக்கூடியது இந்த இடத்துல, இந்த 6ஆம் பாவத்தில் நமக்கு உண்டுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இடையில ஒரு முக்கியமான 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடம். பெருமாளாவர் சொல்லிட்டு போகையில் என்ன சொல்லுவாருன்னா, போரில் நின்ற புண்ணியன்னு தான் சொல்லுவாங்க. போரில் நின்ற புண்ணியன், போரில் ஏன் நிற்கிறவன் எப்படி புண்ணியன்னு சொல்ல முடியுங்க? எல்லாத்தையும் வெட்டுவேன், கொல்லுவேன். அப்படி மகாபாரத போரில் இருந்தவங்க லட்சக்கணக்குறாங்க, அன்னத்தக்கணக்கே. ஆனால் போரில் நின்ற புண்ணியன்னு தான் சொல்கிறாங்க அவரை பொறுத்த வரைக்கும். ராம 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 மரங்களேழு வெய்தபின் ராமநாமமே அப்படின்னு வருங்க. பாட்டு சரியாக வரமாட்டேங்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் உண்டான இடத்த ஒரு வலிமைக்கு உண்டான இடமா உங்களுக்கு இந்த மணிப்பூரகத்தை சுட்டி காட்டித்தான் நம்மளுக்கு ஒரு கதைகள், மகாபாரதங்கள் இதெல்லாம் கொண்டு போகக்கூடிய நல்லா பார்த்தோம் அப்படின்னோம்னா, மரங்கள் 7 மெய்த பின் ராமவென்னும் நாமமே அப்படின்னு தான் அவங்களுக்கு வரக்கூடிய இடம் இந்த இதை பொறுத்த வரைக்கும். அப்போது ராமபாணமாகட்டுங்க, கிருஷ்ணரோட இடமும் ஆகட்டும், இந்த புதனை ஒரு வலுத்து கொடுத்த இடமா தான் உங்களுக்கு இது சொல்லிட்டு போகக்கூடிய நிலையாக வருதுங்க. அப்புறம் தொப்புள் நாபி கமலம் அப்படித்தான் உங்களுக்கு இந்த இடம் ஒரு கிருஷ்ணருக்கு உண்டான இடம். புத்தி சாதுரியமான ஆளுங்க. புதன் வந்து வலுத்து நிற்கக்கூடிய இடம். மூலத்திரிகோணம், ஆட்சி, உச்சம் எல்லாம் அந்த புத்தி சாதுரியத்தை கொடுத்து விட்டும். அப்படி ஒரு 6ஆம் இடம்னா திருட்டுத்தனம். திருடம்னாலே கண்ணன் தான். அப்படி கண்ணனை வந்து பார்த்தோம்னா மாயக்கண்ணன் தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு அந்த கண்ணனுக்கு உண்டான ஒரு அமைப்புகளே வந்து பார்த்தோம்னா மாயக்கண்ணன், போர் புரிஞ்சவன், இவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் அடுத்தவனை வச்சு சாதிக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா இந்த இடம் 6ஆம் பாவம். இதுக்கு உயிர் கொடுத்து வந்தவரே கண்ணபிரான். இவர் இங்கே வலுத்து நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த பாவம் இந்த மாதமே புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உண்டான மாதம்னு நம்ம புரட்டாசி சனிக்கிழமை, புரட்டாசினாலே பெருமாளை பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த இடம் பார்த்தோம்னா மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒரு வலுவில்லாத நின்றுட்டு, புதன் 3 தடவை வலு வாங்குவாருங்க. ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம்னு 3 வலுவை வாங்கக்கூடிய இடம் இந்த இடம்னு சொல்லக்கூடிய இடம். இது தொப்புள்னா தொப்புள் கொடி அப்படியே மேலே நாபி கமலம்னா அந்த கமலம் இங்கே வரும்போது என்னன்னா திருப்பாற்கடல்னு பேசுகிறீங்க. அப்படிங்கும்போது பார்த்தோம்னா புத பகவான் ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணை மூடி உட்காந்துருவாருங்க. நான் எதுவும் செய்யலப்பா, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு புதன் பகவான் இங்கே கண்ணை மூடி உட்காந்துக்கூடிய இடம். மகாலட்சுமி உட்கார்ந்து அப்படி அவருக்கு ஒரு பணிவிடை செஞ்சுட்டு மகாலட்சுமி வலுத்த இடம். நாபி கமலம்னு சொல்லக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா குரு பகவான் பிரம்மதேவன் இருப்பாருங்க. இவரோட தொப்புள் கொடியிலிருந்து தான் அப்படி மேலே நம்மளுக்கு ஒரு அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பாற்கடல் படலை பார்த்தோம் அப்படின்னம்னா கிருஷ்ணரோட அல்லது பெருமாளோட தொப்புள் கொடியிலிருந்து வயிற்றில் தொப்புளிலிருந்து ஒரு கொடி மேலே வந்து அது ஒரு கமலம் தாமரையாக மாறி நாபி கமலமாக மாறி அதில் குரு பகவான் ஒரு அதாவது படைக்கும் தொழிலில் இருக்கக்கூடியவர் உட்கார்ந்துருப்பாருங்க. மகாலட்சுமி இந்த இடத்துல காணாத போயிட்டுங்க, இங்கே ஒரு ஆட்சி வலுவாங்கி உட்கார்ந்துருப்பார். கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நாராயணனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி கண்ணை மூடி அப்படி நான் இதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாம் பிரம்மன் படைக்கிறாரு, அப்படி நான் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்படி புதன் இங்கே ஒளிவார் மறைவாருங்க. இங்கே வந்து இந்த போர் பிரச்சனை இதுக்கெல்லாம் மகாலட்சுமி ஒதுங்கி நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, அவர் ஆச்சு, அவர் பிளான் ஆச்சு, அவர் ஏமாத்தாச்சு, அவரோட ஒரு மாயவித்தை ஆச்சுன்னு இங்கே சுக்கிரன் கண்டுக்கூடிய இடங்க. எங்கே கண்டுக்கிறாங்க? தொப்புள்னு சொல்லக்கூடிய இடத்துல கண்டுட்டு நாபிலிருந்து வரக்கூடிய நாபி கமலம் திருப்பாற்கடல்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம்னா அது நிற்கக்கூடிய ஒரு கணக்கு. அப்படி ஒரு நாபி கமலம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அமைப்புங்க. இந்த 6ஆம் பாவமே உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா கர்மத்துக்கு உண்டான பாவம்ங்க. கர்மம் உழைப்புக்கு உண்டான இடம், கடமையை செய்யணும்னு சொன்ன இடம்ங்க அது.
திருட்டு பொருட்டு நடந்த இடம், பழி தீர்த்த இடம்ங்க, ஏமாத்தின இடம் எல்லாமே இந்த 6ஆம் பாவத்தை தொட்டுக்கிட்டு அப்படி இப்படி பூந்து அப்படி வந்த கண்ண பரமாத்மாவோட இடம் அதுதானுங்க. கீதை மார்க்குமே என்ன சொல்லிட்டு போனால், உன் பலனை செய், அதை கடமையை செய், பலனை எங்கிட்ட விட்டுரு, பலனை எதிர்பார்க்காத செய் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் 6ஆம் பாவம். அங்கே ஒரு 12ஆம் பாவத்தை தொட்டி இதை விட்டு 12ஆம் பாவத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய கணக்கில் தான் உங்களுக்கு இந்த ஒரு காலபுருஷனோட 6ஆம் பாவம். இது கீதை மார்க்கத்தை கொண்டு போய் அப்படி 12ஆம் பாவம் ஞான மார்க்கத்தில் சேர்த்த இடம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு தொப்புள் கொடி மூலமாக கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இடம்ங்க. இது ரெண்டும் அந்த தத்துவத்தை காலத்தில் நமக்கு காட்டி கொடுத்துட்டு போகக்கூடிய இடம்ங்க இந்த 6ஆம் பாவமும் 12ஆம் பாவமும். புதன் சம்பந்தம் இந்த 3 இடம் தான் நமக்கு காலம் கொடுக்குங்க. இந்த இடம் ஆண் பெண் சேர்க்கை, காமம், அப்படி ஒரு இணைவு, அப்படி ஒரு ஆசைகளில் உங்களை கொண்டு கடமையை கர்மத்தை செய்யுங்க, முடிவை நான் பார்த்துக்கிறேன் அப்படி ஒதுங்கி இருக்கக்கூடிய இடம். கண்ண பரமாத்மா சொன்னதே போரில் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் போருக்குள்ளேயே வர்றாருங்க. ஆயுதம் இல்லை, ஆனால் அவர் தான் புத்திகளை ஒரு 3 பங்கு பயன்படுத்திட்டு ஒரு புத்திசாலித்தனம், ஒரு ஏமாத்துதல், அப்படி கண்கட்டி வித்தைன்னு சொன்ன மாதிரி அவர் நினச்சது அப்படி புதன் புத்தியை வச்சு சாதிச்சுட்டு போகக்கூடிய இடம்ங்க. எல்லாத்தையும் மோட்சத்தை நோக்கி கூட போகிற இடம் இது. பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு கர்ம கணக்குக்கு உண்டான இடம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தானுங்க. இது கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்போது கீதையில் ஒரு கண்ணனோட கடைசி காலத்தில் எல்லாம் போரெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் கேட்பாங்க, கண்ணா உன்னை அதிகமாக நினச்சிட்டு இருந்த ஆள் யார், அல்லது நீ யாரை அதிகமாக நினச்சிட்டு இருந்த அப்படி பார்த்தா அப்படி ஒரு திரௌபதி நான் தான் சொல்லுவார்னு ஒரு கணக்குங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படிங்கிற ஒரு கணக்கு வருங்க. கிருஷ்ணர் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்துட்டு பதில் சொல்லுவாருங்க, என்னை அதிகமாக இந்த உலகத்தில் நினச்ச ஆள் யாருன்னா சகுனி பகவான் தான், சகுனி தான். அதே மாதிரி நான் அதிகமாக நினச்ச ஆள் யாருன்னா அதுவும் சகுனி தான். அப்போது அந்த போரை நடத்தும் போது இவன் என்ன செய்வான்னு அவர் பிளான் பண்ணணும், அவர் பிளான் என்னன்னு இவர் யோசிச்சோம்னா என்ன அந்த வாழ்க்கையில் என்ன இந்த இதில் அதிகமாக நினச்ச ஆள் யாருன்னா சகுனி தான் அவர் சுட்டி காட்டுறாருங்க. சகுனியும் அப்படித்தான் 6ஆம் பாவத்தை தொட்டு நின்னாளுங்க சகுனியை பொறுத்த வரைக்கும். அப்போது கிருஷ்ண பரமாத்மாவை அதிகமாக நினச்ச ஆள் அப்படி ஒரு பாரதத்தில் யார் அப்படின்னம்னா சகுனி தான் அவரை அதிகமாக நினச்சிட்டு இருந்த ஆளாக இருக்கும். கிருஷ்ண பரமாத்மா அதிகமாக நினச்ச ஆள்னாலும் அடுத்தது இவர் மூவ் எப்படி இருக்கும், என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிளானு, வைப்ரேஷன் என்னன்னு யோசிக்க வச்ச ஆள் யாருன்னா அப்போ கிருஷ்ணருக்கு இந்த பரம்னா அந்த பரத்தில் கிருஷ்ணருக்கு ஈக்குவலாக நின்ன ஆள் யாருன்னா சகுனி பகவான் சொல்லக்கூடிய நிலை இல்லை. ஆனால் புத்தி சாதுரியத்தில் இவருக்கு ஈக்குவலாக ஒரு போராட்டத்தை அதாவது கிருஷ்ணருக்கு டஃப் கொடுத்த ஆள் யார் அப்படின்னாலே சகுனி தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய. அதிகமாக என்னை நினச்ச ஆள் யாருன்னா சகுனி தான். கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை தான் அதில் பாரத்தில் கடைசியில் ஒரு முடிவுகள் சொல்லிட்டு போவாங்க. சகுனியும் 6ஆம் இடத்தை தொட்டுட்டு வளர்ந்த ஆளுங்க. இவராவது ஒரு உலக நன்மைக்காக போனாருங்களா, அவங்க ஒரு அழித்தலுக்குனே வந்த ஆட்கள். ஆனால் 2 பேருமே புத்தி சாதுரியமான ஆட்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் சகுனியும் கண்ணனும் தான். உண்மை சொல்லப்போனால் அந்த போரை நடத்தி அந்த விடாப்பிடியாக பிரச்சனை கொண்டு போனதே சகுனி. அதை தொட்டுட்டு தான் இவர் கண்ண பரமாத்மாவும் போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அப்போது இது கண்ணனை நினைக்கிறது நல்ல வழியிலையும் நினைக்கலாம், அப்படி ஒரு பிரச்சனையிலையும் நினைக்கலாம். ஒரு கதை உண்டு. அதாவது நாராயணாங்கிற பேரையே கேட்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் காதில் மணி மாட்டிக்குவார். யாராவது நாராயணன் சொன்னால் இப்படி ஆட்டிக்குவார். அப்போ மணி சத்தத்தில் நாராயணன் அடுத்துன்னு சொல்கிறது எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனால் அவர் 24 மணி நேரம் என்னென்னா நாராயணான்னு யாராவது சொல்லுவாங்களான்னு தான் முழிச்சிருக்கும் போதெல்லாம் அவருக்கு அந்த எண்ணம், யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்தா அப்படி ஒரு ஆட்டிக்குவார். அவருக்கு தான் முதல்ல நம்மளுக்கு வைகுண்டத்தில் இடம் கொடுத்தாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் உலகத்திலேயே என்னை அதிகமாக நேரம் நினச்சிட்டு இருந்த ஆள் அவர் தான். நாராயணான்னு யாரும் சொல்லுவாங்களா, சொல்லிட்டா நம்ம மணி ஆட்டணுமேனே என்னை அதிகமாக நினச்ச ஆள், என்னை உச்சரித்த ஆள் யார் அப்படின்னம்னா அவரை தான் சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்கய்யா. அப்போது கண்ண பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருந்தாலும் சரி, மோசமாக இருந்தாலும் சரி, அதுக்குண்டான ஹானர் இவரும் கிடைக்கக்கூடிய ஆள். இதுவும் புத்தி சாதுரியத்தில் அவருக்கு ஒரு போராட்டத்தை கொடுத்த ஆளே யாருன்னா சகுனி தான். கண்ணங்கூட எப்போவுமே இருக்கிறது நாராயணனாலே ஒரு சங்குவும் ஒரு சக்கரம்னு தான் சொல்லணும். சங்கு காற்றுக்கருவி, அப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை சொல்லக்கூடிய இடம். சந்தோஷமாக இருந்தாலும் ஜெயித்தாலும் போராடினாலும் சங்கு தான். சக்கரம் அழிவு, இவர் அழிக்க மாட்டாருங்க, அவரோட அழிவுக்கு கருவியே சங்கும் சக்கரம் தான். அப்போது ஒரு உருவாக்குதல் இணைத்தல்ங்கிறதே சங்கு, ஒரு தண்டித்தல்னு பார்த்தா சக்கரம்னு சங்கு சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்படி ஒரு கண்ண பரமாத்மா.
இப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திரியங்கள் எடுங்க, பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. காது கேட்கறது, கேட்டல், தோல் வந்து உணர்தல், கண்ணு வந்து பார்த்தல், நாக்கு சுவைத்தல், மூக்கு வந்து நறுமணம் நுகர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு இந்திரியங்கள் சேரக்கூடியது. எதுக்கான்னு பார்த்துக்கலாம். பஞ்ச இந்திரியங்கள் பார்த்தோம்ங்க. அடுத்தது வந்து பஞ்ச கர்மங்கள்னு சொல்லக்கூடியது. பஞ்ச இந்திரியங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தா கர்மம். 5 கர்மம் என்ன பண்ணணும்னா, வாக்கு பேசுறது, கை செயல்பாடுகள், கால் ஒரு இடத்துலேருந்து கொண்டு போகிறதுங்க, கழிவு உறுப்புகள், மலஜலம் சொல்லக்கூடிய இடம், பிறப்புறுப்பு ஒரு. அப்போது இது உள்வாங்கக்கூடியது. முதல்ல சொன்ன 5ம் உள்வாங்கக்கூடியது. இந்த 5ம் நம்மகிட்டேருந்து வெளியில் போகக்கூடியது. அப்போது உள்வாங்கக்கூடியது அப்படி ஒரு சுவை, காது, மூக்கு இதெல்லாம் ஒரு உள்வாங்கக்கூடிய 5 இந்திரியங்கள். இது உடலிருந்து வெளியில் தள்ளக்கூடிய ஒரு 5 இந்திரியங்கள். இதில் 5 அதில் 5 சேர்த்தி நம்ம மனசை சேர்த்தணும் அப்படின்னம்னா மொத்தமாக வரக்கூடியது 11 சேருங்க. 5 + 5 + மனம்ங்கிற 1 சேர்த்துனா 11ன்னு வருங்க. 11 வரும்போது அப்படி தரணும்னா ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி வரக்கூடியது இதை வச்சு தான், ஏகாதசி. அப்போது ஏகாதசி விரதம் இருக்கிறோம்னா சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, அப்படி ஒரு மார்கழி மாதம் விடிய முழிச்சிருக்கிறது, இல்லை 2 சினிமா பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஏகாதசி அப்படின்னம்னா முதல்ல நம்ம உடல் உள்வாங்கக்கூடியது ஒரு 5, உடலிருந்து வெளியில் போகக்கூடியது ஒரு 5. அப்போ உள்வாங்கிறத ஒரு முறைப்படுத்தி நியாயம், தர்மம், அதே மாதிரி ஒரு சொல்லக்கூடிய செயல்கள், கேட்குறது நல்லதை கேட்டு கொடுக்கறதும் நல்லதை கொடுக்குறோம் அப்படின்னம்னா அப்போ வாக்கு சுத்தம், கை சுத்தம், கால் நல்ல இடத்துக்கு போகக்கூடியது, கழிவு உறுப்புகள் எல்லாம் கரெக்டாக வச்சுங்க. குழந்தை பிறப்பையும் ஒரு நியாயப்படுத்திட்டு ஒரு நேர்மையான வச்சுக்கிட்டு பஞ்ச இந்திரியங்கள் உள்வாங்கிறது, நல்லதை பாரு, நல்லதை கேளு, அப்படி ஒரு நல்லதை உணர்ந்துக்க, நல்லதை சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச இந்திரியங்களும் 5 கர்ம இந்திரியங்களையும் சேர்த்திட்டு உங்கள் மனத்தை அதுக்குள்ளே ஒட்டுனீங்கன்னா வரக்கூடியது தான் அந்த 11 தான் ஏகாதசி. இந்த 11ஐயும் சேர்த்து பெருமாளை நினைங்கிறதா ஏகாதசியை தவிர சாப்பிடாம இரு, தூங்காம இரு அப்படி அதுக்கு சொல்கிறதெல்லாம் ஏகாதசி அல்லங்க. இந்த 10 இந்திரியங்களையும் உங்கள் மனசை ஈடுபடுத்திட்டு ஒரு உள்வாங்கிறதையும் நல்லபடியாக வச்சு வெளியில் தள்ளுறதையும் நல்லபடியாக வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா நாபிக்கமலம் மூலமாக உங்களை நான் அப்படி ஒரு வைகுண்டம் கொண்டு போவேன். அப்போ ஏகாதசி விரதம் இருந்தால் எங்கே போவோம்? வைகுண்டத்துக்கு போவோம்னு சொல்லக்கூடியது. ஏகாதசின்னா என்ன? இந்த 11ஐயும் நம்ம நல்லபடியாக ஒரு நியாய தர்மத்தோடு கொண்டு போனீங்க அப்படின்னம்னா அப்போ இந்த வைகுண்டம் திறந்திருக்கும். அப்போ வைகுண்டத்துக்கு கொண்டு போகிறதே எங்கன்னா இந்த 11 ஏகாதசின்னு சொல்லக்கூடிய இந்த 11ஐயும் சேர்த்தி தான் அங்கே உங்களுக்கு ஒரு வைகுண்டம் திறக்கும் அப்படின்னம்னா அப்போ ஒரு பிறப்பற்ற நிலைன்னு சொல்லக்கூடிய நிலை, அல்லது நீங்கள் ஒரு ஞானம் முக்தி பெறக்கூடிய இடம். இது வந்து பெருமாள் உங்களை சுட்டி காட்டக்கூடிய இடம். அல்லது வைணவத்தில் அப்படி ஒரு அமைப்பை கொடுத்து போட்டு என்ன கொடுத்தாங்க அப்படின்னம்னா ஏகாதசி தொட்டிங்கன்னா, ஏகாதசினாலே இதுகளை தொட்டுட்டு போகிறோம் அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த வைகுண்டம் திறந்திருக்கும்னா அது மார்கழி மாதம்னு இல்லைங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் இந்த 11ஐயும் ஒழுங்காக ஏகாதசி கொண்டு போனீங்க அப்படின்னம்னா வைகுண்டம் உங்களை எப்போவுமே வரவேற்றுக்குன்னு சொல்லக்கூடிய நிலை. அதை ஒரு நாளும் வச்சு குறிப்பு வச்சு அப்படி ஒரு தெய்வத்தை கொடுத்தோம்னா நம்ம வெடியிருக்குள்ள ஒரு 3 சினிமா பார்த்து வெடி சீரியல் பார்த்து அப்படி கை கிடச்செல்லாம் சாப்பிட்டு அப்படி போனோம்னா அப்படி இல்லை. ஏகாதசி விரதம் இருந்தாலே உணவை கட்டுப்படுத்தினா தான் இந்த இந்திரியங்கள் நம்ம கட்டுக்கு வருங்க. என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டோம்னா அப்புறம் உப்பு பத்தில் காரம் பத்திலன்னு தான் மனசு சொல்லுமோ தவிர அந்த பஞ்ச இந்திரியங்கள் உள்வாங்கிறதும் வெளியில் கொடுக்குற பஞ்சந்திரியங்கள் அதை மனசனோட கட்டுப்பாட்டை சேர்த்திட்டு போனால் உங்களுக்கு வைகுண்டம் என்றைக்குமே திறந்திருக்கும்னு ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு பெருமாள் மூலமாக கிடச்சதுங்க. கிருஷ்ண பரமாத்மாவும் 6ஆம் இடம்தான், சகுனியும் 6ஆம் இடம்தான். ஆனால் 2 1 இது வெவ்வேறு துருவங்கள். இவர் உலக நன்மையை பார்த்தாலே அது வந்து உண்மை சொன்னப்போனா கௌரவர்கிட்ட நின்னாருங்கிறாங்க. ஆனால் கௌரவரை அழித்ததே சகுனி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது கௌரவரோட அழிவுக்கு மூல காரணமே யாருன்னா சகுனி பகவான். அது கிருஷ்ண பரமாத்மா மூலமாக நடந்தது. பேசுனா அதில் நிறைய பேச வேண்டியது வந்துடும். நம்ம வைகுண்டத்தை பற்றி சேர்க்கல. ரா 10 பகல் 10, ரா 10
பகல் 10 முடிஞ்சுங்க. உங்களுக்கு நம்மாழ்வார் தான் முதல்ல நீங்கள் போய் வைகுண்டத்துக்கு போனார். அது வரைக்கும் வைகுண்டம் நீ வெளியாட்களை யாரையும் விட்டதில்லை. அவர் நம்மாழ்வார் தான் முதல்ல போனார். அவரோட வேண்டுதலுக்காகத்தான் நம்மளுக்கு எல்லாம் திறந்திருக்குது அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய தாத்பரியங்கள் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கிறோங்க. ஆனால் நம்மாழ்வார் வரும்போது இந்த இந்திரியங்கள் 10ஐயும் மனசையும் ஒன்று சேர்த்தி தான் அவர் முதல்ல அங்கே போயிட்டு இப்படி இருந்தால் அங்கே போகலான்னு அவர் ஒரு வழியை நமக்கு காட்டி கொடுத்துட்டு போனவர் நம்மாழ்வாருங்க. அவரோட பாதத்தை தொட்டுட்டு போகிறதா ஏகாதசி. அதனோட விரதங்கள் கதைகள் வேறு வந்தாலும் அவர் இந்த உள்வாங்குதலையும் வெளி கொடுத்தலையும் ஒரு கட்டுப்படுத்தி மனசை கொடுத்தீங்கன்னா வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்மாழ்வார் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். ஏகாதசி விரதத்தை இங்கே எடுக்கும்போது பார்த்தோம்னா அப்படி ஒரு கடுமை காட்டாமல் எல்லாமே செஞ்சுட்டு ஏகாதசி விரதம்னு சொல்கிறதுல எல்லாம் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு மட்டும் சாப்பிட மாட்டேன், ராத்திரிக்கு மட்டும் தூங்க மாட்டேங்கிறது ஏகாதசி விரதம் இல்லை. 10 இந்திரியங்கள் உள்ளஞ்சு வெளியஞ்சு ப்ளஸ் மனத்தையும் கட்டுப்படுத்தினா அங்கே வைகுண்டம் நமக்கு திறந்திருக்குங்கிறது தான் இதனோட கணக்குங்க. அப்போ இடையன்னு நம்ம பேசும்போது ஒரு சுருக்கமாக அது என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னம்னா, இது பார்த்தோம்னா அன்பாயிரு ஆசையாயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. காமஸ்தானம் தான் ஆண் பெண் அல்லது ஆண் பெண்ணா ஒரு ஆண் பெண்ணுங்கிறது மனுஷன் மட்டும் இல்லைங்க, எல்லா ஜீவன்களையும் ஆண் பெண் உண்டுன்னு சொல்லக்கூடிய அவர் மனிதனை விட ஒரு மாடு கண்ணு அப்படி இருக்கக்கூடிய கால்நடைகள் தான் அவர்கிட்ட ஒரு ரொம்ப பாசமாக இருந்தது. அதில் ஆண் பெண் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு மனங்கள் இணைஞ்சுவோங்க ஆண் பெண் சேர்க்கைக்குண்டான இடம் அந்த மனசு ஒட்டி போகிற இடமே பார்த்தோம் காமஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுனம்ங்க. ரெட்டராசி. இந்த ரெட்டராசியில் தான் கண்ணவர பரமாத்மன் புல்லாங்குழலாகவும் கருவியாகவும் சங்காவும் நமக்கு இருந்துட்டு அப்படி ஒரு இணைப்பை கொடுத்துட்டு போகக்கூடிய இடப்பா. அன்பாக இருங்க, ஆசையாக இருங்க, ஒருத்தர் அப்படி ஒரு இனி நினச்சா நீயும் நான் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரமாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் வாழ்ந்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். ஆண் பெண் ஒரு அன்பாக இருந்தோம்னா குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் கர்மங்கள் நல்லா இருந்தால் முடிவு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய தத்துவம் தான் இடையன் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போது ஒரு ஆண் பெண் அன்பாக ஒரு குடும்பமாகி குடும்பத்தில் கர்மங்களை நல்லபடியாக இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள் அதாவது உள்வாங்கிறதையும் நல்லபடியாக வாங்கி வெளி கொடுக்கறதையும் நல்லபடியாக கொடுத்தீங்கன்னா இம்முடிவுகள் நல்லா இருக்கும், இங்கே வைகுண்டம் போய் சேரலாம். இந்த ஏகாதசியை அப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. இதை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு நிறைய சூட்சுமம் சொன்ன இடம் இது. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடல் நலம் அப்படின்னு பேசினோம்னா 6ஆம் இடம் தொப்புள். இந்த தொப்புள் நாபி இதை ரெகுலராக ஒரு காஞ்சி போகாமல் வறண்டு போகாமல் ஒரு ஈரப்பசவாக ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு எண்ணெய் சொல்லுவாங்க. கடுகெண்ணெய் வைங்க, விளக்கெண்ணெய் வைங்க, தேங்காய் எண்ணெய் வைங்க இப்படி சொல்லக்கூடிய இந்த வாதம் பித்தம் கபம் 3க்குமே 3 எண்ணெய் கொடுத்துட்டு போவாங்க. அதுகளை ரெகுலராக தலைக்கு எண்ணெய் இப்போ எண்ணெய் தேய்க்கிறதே யாரும் இல்லை. தொப்புளில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு குழந்தைகள்லாம் வயிற்ற வலிக்குதுன்னு அழுதுன்னா தொப்புளில் ஒரு விளக்கெண்ணெய் வச்சாங்க அப்படின்னா சூடு குறைஞ்சி போயிடும்னு சொல்லக்கூடிய இடங்க. தேங்காய் எண்ணெய் வச்சா சூட்டை கொஞ்சம் கூடி கொடுக்கும்னு சொல்லக்கூடிய இடம் அப்படி இருக்கக்கூடிய இடம்ங்க. இது கடுகெண்ணெய் வச்சோம்னா அப்படி தான் ஒரு அந்த என்ன சொல்கிற குழந்தையோட ஆரோக்கியம் நல்லா கொண்டு போகும்னு சொல்லக்கூடிய இடங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தொப்புள் கொடியை அப்படி ஒரு பாதுகாத்துக்குங்க. முடிஞ்சால் இன்றைக்கும் அந்த தொப்புள் கொடியை ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிங்க அப்படின்னம்னா பழைய ஆட்களெல்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க, செஞ்சு சத்தில் மாட்டிடுவாங்க. அப்போது இது நாபி கமலத்தை ரெடியாக வச்சுட்டு கொண்டு போய் ஏகாதசி தொட்டுட்டு போனீங்க அப்படின்னம்னா இங்கே கிருஷ்ணர் அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்குவாருங்க. நாபி கமலம்னு வரக்கூடிய இந்த கமலத்தில் பிரம்மா அடுத்த பிறப்பை உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கவும் மகாலட்சுமி நம்மளுக்கு கூட வரக்கூடிய இடம் அப்படின்னம்னா இதை இப்படியும் சொல்லுவோம். சுக்கிலம் வலுத்து மஞ்சளாகி இந்த இடத்துல சுக்கிலம் வலுக்கும்னு சொல்லுவோங்க. இதை இதெல்லாம் வந்தாச்சு அப்படின்னா சுக்கிலம் உங்களுக்கு இங்கே ஒரு பழுப்பு நிறத்தில் வந்துட்டு குருத்தன்மை அடைஞ்சு புத்தி சாதுரியம் இல்லாத போனாலும் அதை பெரும்பாலும் சொல்லக்கூடிய இடம் வைகுண்டம் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னம்னா அப்போ சுக்கிலம் எப்போ மஞ்சளாகும்னா சுக்கிலத்தை நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே வெள்ளையாக இருக்கிற சுக்கிலம் இங்கே வரும்போது மஞ்சளாக மாறுங்க. குருத்தன்மை உங்களுக்கு கிடச்சி போயிடும். உங்கள் புத்தி நான்கிற ஆணவம் அந்த இடத்துல அமையும், மறையும், ஒளியும் அப்படிங்கிறதும் இந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய இடம்ங்க. கிருஷ்ண பரமாத்மா ஒன்றும் தெரியாமல் படுத்துக்கிட்டு மகாலட்சுமி கொடுத்து போட்டு பிரம்மாவை தூக்கி கொடுத்தான்னு சொல்லக்கூடிய இடமும் அந்த இடம். இவங்கெல்லாம் அடுத்த வரப்பை கூட்டிகிட்டு போகக்கூடியது 12ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடம். இதுக்கும் நாபி கமலத்துக்கும் வழி உண்டுங்க. ஏன்னா படுக்க சுகம்னு சொல்லக்கூடிய இடம் தான் குழந்தை உருவாகக்கூடிய இடம். இதுதான் முதல்ல நமக்கு இங்கே தான் உங்களுக்கு உருவாக்கம். இதை வச்சுட்டு தான் மற்றதெல்லாம் இதை கொடுத்து போட்டு தான் குழந்தையினோட கை கால் கண்ணு மூக்கெல்லாம் இங்கே குழந்தை வெளியில் வருதுன்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. இந்த பாவத்தை சொட்டால் இங்கே ஒரு இடையன் வருவாருங்க. குருவுக்கும் இடையில சனி பகவான் வருவார். அது இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம்.
இன்றைக்கி ஒரு கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்கிறத விட புதன் காலத்தில் நமக்கு எங்கே இடைப்பட்டு இங்கே சூரிய சந்திரனுக்கு இடைப்பட்டு இந்த சூரிய சந்திரனுக்கு இடைப்பட்டு இந்த சூரிய சந்திரனுக்கும் இடைப்பட்டு இடையனா நின்று பிறப்புங்கிறதுக்கும் முடிவுங்கிறதுக்கு இடையில ஒரு இடையனா நின்றுட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை தான் இடையன்னு பேசியிருக்கிறவங்க. இது தொட்டு படுத்த ஒரு 10% கூட இருக்காது. பெருமாளை பற்றி பேசுகிறக்கெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு பத்தாதுங்க. ஒரு அந்த போரே நடத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நினச்சிருந்தா எல்லாத்தையுமே நிறுத்தியிருக்க முடியுங்கிற ஒரு கணக்கு இருந்தாலும் அந்த கர்ம கணக்கை உங்களுக்கு அதை வச்சுட்டு நமக்கு நிறைய படிப்பினையும் பாடங்களையும் கொடுத்துட்டு போகிறதுக்காக நடத்தின ஒரு கர்மம், அவர் நடத்தின கர்மம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ கர்மத்தை சரி பண்ணுங்க, பஞ்ச இந்திரியங்களை இணைச்சி உங்கள் மனசு அதுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா ஏகாதசி இருந்தால் மேலே தொட்டுலாங்கிறது நமக்கு தெரிஞ்ச கணக்கு. அது காலம் புதனுக்கு என்ன மரியாதை கொடுத்தது, இடையனுக்கு என்ன மரியாதைங்கிறத ஓரளவுக்கு அப்படி ஒரு % தொட்டு பார்த்துருக்குறோம். பேசுகிற நிறையா பேசலாம், போதும். அப்படி ஒரு பெருமாள் முக்கியமே ஏகாதசி தான். அதில் இந்த பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச கர்மங்களும் மனமும் இணைஞ்சால் ஏகாதசி பெருமாள் வைகுண்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. புரட்டாசி மாதம்னாலே அப்படி பெருமாளை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. வாழ்த்துக்களையா, இதை விட்டு போயிருந்தால் கேளுங்க.